இமயராணி அவங்களை புதைக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். இந்த இடம் 24 நாட்கள் கழித்து மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட உடல். செல்போன் ஆடியோவால் வெளிச்சத்திற்கு வந்த விபரீத முடிவின் சோக பின்னணி. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா SVM நகரைச் சேர்ந்தவர் இமயராணி. கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த இவர் கடந்த மாதம் 5ஆம் தேதி விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்காமலே உடலை அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இமயராணியின் செல்போனில் ஒரு அதிர்ச்சிகர ஆடியோ பதிவு இருந்ததாக கடந்த 12ஆம் தேதி கிடைத்த நிலையில் இமயராணியின் தாய் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி வேலூர் SP அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த ஆடியோ பதிவை ஆய்வு செய்தபோது பக்கத்து வீட்டுக்காரரான கார்த்திகேயன் என்பவர் இமயராணியை காதலித்து வந்ததாகவும் 12 சவரன் தங்க நகை மற்றும் குறிப்பிட்ட ரொக்கப்பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றியதாகவும் மேலும் கார்த்திகேயனின் மனைவி மகன் ஆகியோர் அவதூறாக பேசியதாகவும் இதனால் மனமுடைந்து விபரீத முடிவெடுப்பதாக அந்த ஆடியோ பதிவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளிகொண்டா காவல்துறையினர் இமயராணியின் உடல் புதைக்கப்பட்டு 24 நாட்கள் கழித்து இன்று மருத்துவ குழு, வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உரிய விசாரணை மேற்கொண்டால் உண்மை என்ன என்பது தெரியவரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.